வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் தமிழ் ஸ்டாரின் பிரதான செய்திகளில். நீங்கள் நியூஸ் தமிழ் ஸ்டார் சேனலை புதிதாக பார்ப்பவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்கிறது இன்றைய முக்கிய செய்திகள். கொழும்பு பங்குச்சந்தைக்கு புதிய தலைவர். கொழும்பு பங்குச்சந்தையில் புதிய தலைவராக திமுது அபயசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். திமுது அபயசேகர மூலாதான சந்தைகளின் 35 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தை கொண்டுள்ளதோடு கடந்த 6 ஆண்டுகளாக கொழும்பு பங்குச்சந்தையின் பணிப்பாளர் சபையில் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. துமிந்த திசாநாயக்க ஜூன் 26 வரை விளக்கமறியல். முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவை ஜூன் 26 வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றில் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின் பணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் மே மாதம் 23 கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த தங்க முலாம் பூசப்பட்ட T56 துப்பாக்கி மே மாதம் 20 கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக 2 பெண்களும் ஆணொருவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது வெளியான தகவல்களுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டார். பின்னர் முன்னாள் அமைச்சரை கல்கிஸ்ஸ பதில் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். புதிய தலைவரும் 2 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களும் பதவியேற்பு. மேன்முறையீட்டு நீதிமன்றின் புதிய தலைவராக சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி நளின் ரோஹந்த அபேசூரிய இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி தொன் பிரான்சிஸ் கத்ருசிங்க குணவர்த்தன மற்றும் மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய கந்தா பத்தும படபெந்திகே ஆகியோர் புதிய முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க கலந்து கொண்டார். இஸ்ரேல் வைத்தியசாலை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதில் 90% எட்டிவிட்டதாகவும் இது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கூறி இஸ்ரேல் ஈரான் மீது கடந்த 13 கடும் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றது. தொடர்ந்து 7வது நாளாக இரு தரப்பும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள், இராணுவ கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குகின்றது. அதேபோல் இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைஃபா உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் மீது ஏவுகணைகள் வீசப்படுகின்றன. இந்நிலையில் இஸ்ரேலில் உள்ள சொரேக்கா வைத்தியசாலையின் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் வைத்தியசாலையில் சில பகுதிகள் சேதமடைந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் அழைத்து வரப்பட்ட துமிந்த திசாநாயக்க. முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொழும்பு ஹெவ்லாக் சிட்டி குடியிருப்பு வளாகத்தில் வசிக்கும் பெண்ணொருவரின்
பயணப்பையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கடந்த மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விஜய் படத்தை இயக்கியும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் வெங்கட் பிரபு. விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கிய ஹாட் திரைப்படம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் அவருக்கு கிடைக்க இருந்த அடுத்த பட வாய்ப்புகள் கை நழுவி போயுள்ளன. இது திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹாட் படத்திற்கு பிறகு வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பார் என்று சிம்பு நடிப்பில் மாநாடு 2 உருவாகும் என்றும் தகவல் வெளியாகி இருந்தன. ஆனால் ஹாட் படத்தின் வெற்றி வாய்ப்பு குறைந்ததால் இச்சூழ்நிலை மாறியது. சிவகார்த்திகேயன் தற்போது சுதா ஹோங்க்ரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி மற்றும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் மதராசி ஆகிய படங்களில் ஒப்பந்தமாகியுள்ளார். இந்த நிலையில் வெங்கட் பிரபுக்கு அடுத்த வாய்ப்பு தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் தற்போது அவர் குட் நைட் திரைப்பட இயக்குனர் விநாயக் சந்திரசேகர் இயக்கும் படத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனால் வெங்கட் பிரபுடனான சிவகார்த்திகேயனின் திட்டம் தள்ளிப்போயுள்ளது. அதேபோல் சிம்புவும் அடுத்தடுத்து 5 படங்களில் கமிட் ஆகியுள்ளதால் மாநாடு 2 திரைப்படம் என்பது இன்னும் 3 அல்லது 4 வருடங்களுக்கு சாத்தியமில்லை என்று கூறப்படுகின்றது. இதனால் தற்போது வெங்கட் பிரபு எவ்வித பட வாய்ப்புகளும் இல்லாமல் இருப்பது திரையுலகினருக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகன விபத்தில் வைத்தியர் ஒருவர் மரணம். திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கநகர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் வைத்தியர் ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார். மட்டக்களப்பு நோக்கி எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசர் எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் முச்சக்கர வண்டியை ஓட்டிச் சென்ற 59 வயது வைத்தியர் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்து முதலில் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். உயிரிழந்த வைத்தியரின் சடலம் தற்போது சேருநுவர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து சேருநுவர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவில் வெடித்து சிதறிய எரிமலை, சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். இந்தோனேசியாவில் லஹி எரிமலை வெடித்து சிதறியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் உள்ள சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். சர்வதேச விமானங்கள் ரத்தாகின. பசிபிக் நெருப்பு வலயம் என்பது உலகின் மிகப்பெரிய பெருங்கடலான பசிபிக் பெருங்கடலை சுற்றி கடலுக்கு அடியிலும் நிலத்திலும் இருக்கும் நிலத்தட்டுக்களில் அமைந்திருக்கும் எரிமலைகளின் வளைவான தொடராகும். இந்த பகுதியில் அமைந்திருக்கும் எரிமலைகள் அவ்வப்போது வெடிப்பதால் சுனாமி மற்றும் பூகம்பம் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகளவில் உள்ளன. இந்த பிராந்தியத்தில் அமைந்துள்ள தீவு நாடாக இந்தோனேசியாவிலும் அதிக அளவிலான எரிமலைகள் உள்ளன. ஆங்காங்கே சிதறி கிடக்கும் தீவு நாடான இந்தோனேசியாவின் புளோரஸ் தீவு கூட்டத்தில் பாலி தீவு அமைந்துள்ளது. கண்ணை கொள்ளையடிக்கும் கடற்கரைகள், பசுமையான மலைகள், வாயை பிளக்க வைக்கும் பள்ளத்தாக்குகள் என இயற்கை எழில் கொஞ்சும் இந்த தீவில் 1500 மீட்டர் உயர லிவோட்பி என்ற எரிமலை உள்ளது. உள்ளூர் மக்களால் லஹி என்று அழைக்கப்படும் இந்த அதிபயங்கர எரிமலை அவ்வப்போது வெடித்து சிதறி வருகின்றது. இது அங்குள்ள உள்ளூர் வாசிகளை மட்டுமன்றி சுற்றுலாவுக்காக வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளை கலங்கச் செய்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று இந்த லஹி எரிமலை வெடித்து சிதறியது.
அதிகாலையில் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய எரிமலை வானில் சுமார் 5000 மீட்டர் உயரத்துக்கு கரும்புகை வெளியேறியது. மேலும் சுமார் 10,000 மீட்டர் உயரத்திற்கு புகை மண்டலமாக மேலெழும்பி வானில் கலந்தது. இது அங்கிருந்தவர்களுக்கு சிவப்பு நிற குடைக்காளான் போல காட்சியளித்தது. இந்த புகை மண்டலம் காரணமாக இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு இயக்கப்பட இருந்த 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்தாகின. மேலும் பாலி தீவுக்கு விமான சேவை தடைப்பட்டது. இதனால் விமான பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிமலையை சுற்றி வசித்து வந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளுடன் வெளியேற்றம். நடுவானில் சீட்டு விளையாடிய விமான பயணிகள், வீடியோ வைரல். அகமதாபாத் விமான விபத்தில் சிக்கிய 241 பேர் பலியான விவகாரம் நாடே சோகத்துக்கு உள்ளாக்கியது. பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் சேவைகளை விமான நிறுவனங்கள் மேம்படுத்த வேண்டுமென பயணிகள் மற்றும் பொதுமக்களின் சார்பில் பலமான கோரிக்கை விடுவிக்கப்படுகிறது. இந்நிலையில் பறக்கும் விமானத்தில் பயணிகள் சிலர் சீட்டு விளையாடும் காட்சி சமூக வலைத்தளத்தில் பரவி வருகின்றது. இந்த வீடியோவில் விமானத்தின் நடுவே பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் கடந்து செல்வதற்கான நடைபாதையில் பயணிகள் சிலர் மேசை போன்று அமைத்து சீட்டு விளையாடினர். விமான பயணத்தின் இவ்வாறு நடந்து கொண்டது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிறுவனங்கள் தங்களுடைய குறைபாடுகளை சரி செய்ய செல்வது சரி, ஆனால் பயணிகளும் விமான பயணத்தின் போது தங்களுடைய பொது அறிவை பயன்படுத்தி சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டுமென கருத்து பதிவிட்டுள்ளனர். 16 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம். எதிர்வரும் 30ஆம் திகதி முதல் ஜூலை 5ஆம் திகதி வரை 16 மாவட்டங்களில் டெங்கு ஒழிப்பு வாரம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக நுளம்புகளின் பரவல் அதிகரித்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் ஆலோசகரும் சமூக வைத்திய நிபுணருமான பிரசிலா சமரவீர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சமூக வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவீர இதனை தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை 26,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை ஒரு குழந்தை மரணம் பதிவாகியுள்ளது. மேலும் 45% நோயாளிகள் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சமூக வைத்திய நிபுணருமான பிரசீல சமரவீர தெரிவித்தார். இதேவேளை நாடு முழுவதும் 26,775 டெங்கு நோயாளர்கள் மற்றும் 14 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. மேல், கிழக்கு, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகளுக்காக விசேட வேலை திட்டம். சுற்றுலாத்துறையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகளின் மனப்பான்மை மற்றும் நெறிமுறைகளை மேம்படுத்துவதற்காக வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்க கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று முற்பகல் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்படி இந்த வருடத்தில் நாட்டில் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் 10,000 வாடகை வாகன சாரதிகளுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு 25 மில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு மாகாணத்திலும்
10 நிகழ்வுகளை நடாத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு போக்குவரத்து வசதிகள் பற்றிய விரிவான அறிவுரை வழங்குவதற்கும் முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் பொறுப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் போக்குவரத்து சேவைகளை வழங்கும் போது பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவூட்டல், சுற்றுலா பயணிகளின் விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் சேவைகளை வழங்குதல், சுற்றுலா முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கான மென்பொருள் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்துவதுடன் அதன் ஊடக சுற்றுலாத்துறை தொடர்பான சேவைகளில் தரத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது தவிர நட்புடனும் தரமான வகையிலும் வாடிக்கையாளர் சேவையை பேணுவதற்கு முச்சக்கர வண்டி சாரதிகளிடம் சிறந்த மனப்பான்மை மேம்படுத்துதல், தனிப்பட்ட சுகாதாரம் மற்றும் நிபுணத்துவத்தை மேம்படுத்துதல், அவர்கள் சேவைகள் வழங்கும் போது பகுதிகளில் மற்றும் இடங்களில் பற்றிய அறிவை மேம்படுத்துவது எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் HPC சுஹீஸ்வர நிதி அமைச்சு, கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகம், இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை, வடமாகாண சபை, சப்ரஹமுவ மாகாண சபை, சுற்றுலா போலீஸ், இலங்கை சுற்றுலா மற்றும் ஹோட்டல் முகாமைத்துவ நிறுவனம் ஆகிய நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழு அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் தொழிற்சங்கம், மேல் மாகாண முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர் கூட்டுறவு சங்கம், தேசிய டெக்ஸி சாரதிகள் சங்கம், அனைத்து இணையவழி டெக்ஸி சேவைகள் சாரதிகள் சங்கம், இலங்கை போக்குவரத்து செயலி என்பன கூட்டமைப்பட்டு அவற்றின் பிரதிநிதிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இன்று நள்ளிரவு அடையாள வேலை நிறுத்தம் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம். பதவி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் 48 மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது. இன்று காலை ரயில்வே அதிகாரிகளுடன் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் செயலாளர் KD துமிந்த பிரசாத் தெரிவித்தார். கட்பிட்டியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பலி. கட்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்குடாவ குறுக்கு வீதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீடொன்றின் தடுப்பு சுவர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து கட்பிட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் உயிரிழந்தார். விபத்தில் 20 வயதுடைய தலவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே மரணித்துள்ளார். சடலம் தற்போது கட்பிட்டி வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்பிட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காங்கேசன்துறை நாகை கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம். நாகை இலங்கையின் காங்கேசன்துறை இடையே கப்பல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கப்பல் சேவை நேற்று மீண்டும் ஆரம்பமானதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கு கடந்த 2023 அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது. சுபம் என்ற தனியார் நிறுவனம் மூலம் சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமைகளில் தவிர ஏனைய நாள்களில் இயக்கப்பட்டு வருகின்றது. பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் 13ஆம் தேதி
கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை திரும்ப பெற்றது. இதனை அடுத்து காங்கேசன்துறைக்கு கப்பல் சேவை நேற்று காலை வழக்கம்போல் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் 95 பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசன்துறைக்கு சென்றடைந்த பின்னர் இலங்கையிலிருந்து 108 பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாகாணங்களுக்கு மழையுடனான வானிலை. மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நிறைவுக்கு வந்த பங்களாதேஷ் அணியின் முதலாவது இன்னிங்ஸ். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருடன் இணைந்ததாக இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே காலி சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்று வரும் முதலாவது டெஸ்ட் போட்டியில் பங்களாதேஷின் முதலாவது இன்னிங்ஸ் தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 495 ஓட்டங்களை பெற்றுள்ளது. பங்களாதேஷ் அணி சார்பாக முஸ்ஃபிகர் ரஹீம் 163 ஓட்டங்களையும் அணி தலைவர் ஷாண்டோ 148 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் அசித பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளையும் மிலான் ரத்னநாயக்க, தரிந்து ரத்னநாயக்க ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றி கொண்டனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைகின்றது. நன்றி.